முடக்கத்தான் கீரை தோசை செய்ய போகிறோம். தேவையான அளவு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கீரையை நல்லா அலசி 2 நேரம் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுங்க. ஏன்னா மாவில் உப்பு இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்டாட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா கலந்தாச்சு. இது ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்லில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சு. அப்படி மாற்றி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முடக்கத்தான் கீரை வச்சு நம்ம சூப்பராக மொறு செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இது மருத்துவ குணம் நிறைந்த முடக்கத்தான் கீரை தோசை. இது வந்து வாரத்துக்கு ஒருக்க நம்மளுக்கு எடுத்துக்கிறனால முட்டு வலி, கை கால் வலி எல்லாமே வராது. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.